இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் ஒன் சைட் நான் வந்து ஜிப்பு வச்சுட்டேன். ஓகேவா? நார்மலாக பிரின்சஸ் கட்டுக்கு நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே தான் பண்ண போகிறீங்க. பிரின்சஸ் கட் ரெண்டையும் ஜாயின் பண்ண நம்ம ஒரு 1/2 இன்ச் கொடுப்போம். அந்த இதை தான் தைக்கும் போது நம்ம நடுவில் ஜிப்பு வச்சு தைச்சிட்றோம். கீழே கொஞ்சம் கேப்பு ஜிப் இல்லாமல் மேலே கொஞ்சம் ஜிப் இல்லாமல் வச்சு நடுவில் மட்டும் ஜிப் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஏன்னா மேலே அந்த ஆம்ஹோல் கிட்டலாம் அழுத்தாமல் இருக்குல்ல, அதுக்காக எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை இன்னொரு சைடு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கே பாருங்கள், இதை வச்சுருக்கேன்னா வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிற இந்த இடம் ரெண்டும் சேமாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்க போகிறீங்க. நம்ம ஒரு 1/4 இன்ச்சில் தப்போம் ஜிப்புனால். 1/4 இன்ச்சு அப்படியே நான் வச்சு பார்க்குறேன். ரைட்டாக சேமாக தான் இருக்குது. இது முக்கியம். ஜிப்பை டச் பண்ணதுக்கப்புறம் ஏற்றி இறக்கி வந்தால் நல்லா இருக்காது. அதனால் அப்புறம் இப்படி கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு கீழே மடிச்சு தைக்கணும். அடுத்த ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். கட்டு தையல் போட்டு எடுக்கணும். ஓகேவா? 2 தையல் போட்டுக்கோங்க இப்போவே. அம்மா அமைதியாக. அதுக்கப்புறமா இந்த இடம் இருக்குல்ல, இங்கேயும் ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது வரைக்கும் ஜிப் வச்சோம்னா நமக்கு விசிபிளாக தெரியும் சேலையெல்லாம் விலகுனா. அதனால நம்ம இந்த இடத்த ஆம்ஹோல் கிட்டையும் நம்ம பாதி தச்சுக்கிறோம். ஜிப் இருந்தாலும் நமக்கு அழுத்தம் அந்த இடம் வேறு. அதனால் ஃபுல்லாக நமக்கு ஓப்பன் ஆகணும்னு இல்லை. கரெக்டாக நடுவில் மட்டும் வச்சுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கட்டு தையல் தான். அடுத்து இது வந்து தச்சிடக்கூடாது, நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி ஓகேவா? அப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே பிரித்து விடுற மாதிரி. ஓகேவா? வெளி பக்கம் வச்சுக்கிறேன். ஜிப் எடுத்துக்கலாம். ஜிப் வந்து இந்த பக்கம் வெளில தெரியணும். ஓகேவா? இதில் இந்த ஜிப் இருக்குல்ல, கரெக்டாக முடிகிற இடத்த ஃபஸ்ட் எடுத்தோன்னே உள்ளே இங்கனக்குள்ளே வைக்கிறோம். அப்படி 2 ஹோலுக்கும் உள்ள அதே மாதிரி தான் பின் பக்கம் தான் இது போகுது. இப்போ அப்படியே பின் பக்கம் டக்குன்னு இங்கே வச்சா உங்களுக்கு புரியாதுல, அதனால் இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஜிப்பு க்ளோஸ் பண்ணியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கரெக்டாக ஓப்பனிங் வருதுல, இந்த இடத்துல இந்த ஜிப்பு போய் இப்படி உட்கார மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த இடத்த பிடிச்சிக்கோங்க. ஒரு பின் அப்படியே இந்த வளைவு இருக்குல்ல, அந்த வளைவில் கரெக்டாக வச்சு ஒரு 2-3 இடத்துல இந்த மாதிரி பின். இந்த வளைவில் அப்படியே கரெக்டாக நான் அப்படி வைக்கிறேன்னா இதெல்லாம் நிறைய ஸ்டிச் பண்ணிட்டேன். கட்டுத்தல் போடுறேன், நிறைய பண்ணிட்டேன். நீட்டாக அப்புறம் ஃபினிஷிங் வராது. இந்த நான் இப்படி வச்சு தைக்க இங்கே கேப் இருக்குல்ல, அப்படி வேண்டாம். நமக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. சரிதா? இவ்வளோக்கு வேணும்.
இந்த இருக்குல்ல, இதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இப்படி வச்சு பின் பண்ணிக்கிறோம். ரைட்டா? அதே மாதிரி இன்னொரு சைடும். ரைட்டா? மேலே தைச்சிட்டோம், கீழே தைச்சிட்டோம், நடுவில் இருக்கிறத ஃபுல்லாக பின் பண்ணி வச்சுருக்கோம். தெரியுதா? இப்போ நான் உள் பக்கம் தைக்க இடத்த எடுக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இந்த ஜிப் இருக்குல்ல, நமக்கு மேலே பார்த்து வச்சுட்டு நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணாதான் இது நகரும். இதை நான் இந்த பக்கத்தில் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ஜிப்பு இந்த பல்லில் போகுது அப்படின்னா ரெண்டும் நகராது. ஓகேவா? அதில் ஜிப்பு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஜிப்பு உங்கள் பார்வைக்கு மேலே இருக்கணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னா இந்த பக்கம் தைக்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஜிப்பை போட்டு வச்சுருக்கேன். ரைட்டாக? நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது வந்து இப்படி வருதா, இந்த ஓரத்தை ஃபஸ்ட் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஒட்டி ஸ்டிச் பண்ணலாம் ஜிப்பை கழட்டிட்டு. ஓகேவா? இருக்குது, இதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஓரத்துலேயே ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ஜிப்பு நகராமல் இருக்கு. தைக்கும் போதே இந்த பின் அங்கங்கே ஓரத்தில் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கேன் பின்ன கலட்டுறதுக்காக. அதே மாதிரி இந்த பக்கமும் நான் என்ன சொன்னேன், இந்த இப்படி இந்த ஓரத்தை ஸ்டிச் பண்ணால் கீழே போட்டு ஸ்டிச் பண்ணேன்னா இந்த ஜிப்பு இந்த பல்லில் இடிக்கும், நகராது. ஆனால் என்ன பண்ணுறீங்க, இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கட்டிட்டேன்னா ஓரத்தில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் ஜிப்பு போட முடியும், கழட்ட முடியும். ஆனால் இருக்கா, இவ்வளவுக்கு கேப் இருக்கும். வெளியில் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஓகேவா? நம்ம ஜிப்பை ஒட்டி தைச்சோம்னா தான் விசிபிளாக தெரியாது. ரைட்டாக? ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஜிப்பு. இப்போ நம்ம ஒட்டி தைக்க போகிறோம். பின்னாடி திருப்பிக்கோங்க. நீங்கள் ஜிப்பு போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நல்லா கனமாக இருக்கும், நம்ம நல்லா ஒட்டி தைக்கலாம். இப்போது நான் உள்ளே திருப்பிட்டு அப்படியே நம்ம ஒட்டி தைக்க போகிறோம். ஒட்டி தட்டும்போது இந்த தடவை வந்து இடிக்கும். ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துகிட்டு கொஞ்சம் கழட்டி இருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண வரைக்கும் ஜிப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கூட இந்த ஒரு இதை மட்டும் ஒட்டி நம்மளால் ஜிப்பு மேலே தையல் விழுந்தால் உங்களுக்கு ஜிப்பு மூடாது. ஓகேவா? அதனால் ஜிப்பை ஒட்டி போங்க, ஜிப்பு மேலே தையல் விழுந்துடாமல் பார்த்துக்கோங்க. உள்ளே ஒட்டி பண்ண முடியும் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து ஜிப்பு தான் இருக்குது, 2 ஜிப்பும். ஓகே, நான் தச்சதெல்லாம் போக கொஞ்சோன்னு விட்டுருங்க. இவ்வளவுக்கு விட்டுட்டு இதை கட் பண்ணிடுங்க. ஓகேவா?
கட் பண்ணிவிட்டு நடுவில் இந்த இடம் இருக்குல்ல, இந்த ஜிப்பை மட்டும் இப்படி கொஞ்சோன்னு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஓகேவா, பண்ணிவிட்டு இதை இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு ஸ்டிச் அழுத்தாமல் இருக்கும் உங்களுக்கு உள் பக்கம். டக்குன்னு தைக்க வேணாம், டக்குன்னு எடுத்திங்கன்னா ஊசி போயிடும். ஓகேவா, வச்சுக்கோங்க. அவ்வளோதான்.